வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் மே மாதம் நடைபெறவிருக்கிறது. ஆனாலுமே சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான நகர்வுகள் அப்படின்றது நாள்தோறும் நகர்ந்துட்டே தான் இருக்குது. 2 அலையன்ஸ், ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணி தொடர்ந்து சில தேர்தல்கள்ல அவர்களினுடைய அந்த கூட்டணி பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு அணியா இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல அதிமுக, பாஜக இணைந்திருக்கிறாங்க. பலர் அந்த கூட்டணியில இணைவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல விஜய் அவர் தனியா நிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல சீமான் தனியா நிக்கிறாரு. ஸோ விஜயினுடைய நகர்வு எப்படி அப்படின்றது இனிமே தான் தெரியும். ஆனா சீமான் தனியா தான் வழக்கம் போல தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த நேரத்துல டாஸ்மாக்ல இடியினுடைய ரைட், அதற்கு கோர்ட் தடை விதித்தது. நித்தி ஆயோக்கினுடைய கூட்டத்துல முதல்வர் கலந்துக்க போறது கடந்த சில வருடங்களா போகாம இருந்தது. இதை வைத்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய கட்சியை அட்டாக் பண்றது, இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. கடந்த சில நாட்களா நாமளும் காங்கிரஸ் அவர்கள் அதிகமான தொகுதி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அவர்கள் மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்துல திமுகவினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பல அணிகளை உள்ளடக்கிய 24 அணிகள், அதனுடைய நிர்வாகிகளினுடைய கூட்டம் அப்படின்றது நடந்திருக்குது. ஸோ அதுல நாம வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், உங்களுடைய ஐடியாஸ் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. திமுக 200 தொகுதியில போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்களாம். கூட்டணி கட்சிகள் அவர்கள் போன முறை எவ்வளோ இடம் ஜெயிச்சாங்களோ அந்த இடத்த இந்த தடவை அலோகேட் பண்ணா போதுமானது. தட் இஸ், போன முறை நின்ற இடம் கிடையாது, நின்று ஜெயிச்ச இடம் எவ்வளவோ அந்த இடத்த மட்டும் இந்த தடவை கொடுத்தா போதும். அதாவது காங்கிரஸ் 25 இடத்துல நின்று 18 இடத்துல ஜெயிச்சாங்க. இந்த முறை அவர்களுக்கு 18 இடம் மட்டும் கொடுத்தா போதுமானது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது ஃபைனல் டெசிஷன்லாம் கிடையாது. தற்பொழுதைய சிச்சுவேஷன் படி இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும். அதற்கு அவர்கள் இன்னொரு காரணமும் சொல்றாங்க. போன முறை 174 தொகுதியில நின்று 124 தொகுதியில திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ 2 முறை அதிமுகவினுடைய ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால நாம அந்த அளவுக்கு ஜெயிச்சோம். இந்த முறை அட்லீஸ்ட் 200 தொகுதியில நின்னாதான் நாம ஒரு 150 தொகுதியாவது ஜெயிக்க முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும். இந்த காரணத்தினாலதான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்தே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். இந்த ஒரு மெசேஜை அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் தட்டி விட்டுருக்கிறாங்க. அதே நேரத்துல கமலஹாசன் இணைந்திருக்கிறாரு, அவருக்கும் சில சீட்டுகளை கொடுக்கணும் அப்படின்றதுனால 200 தொகுதியில் நாம நின்றுட்டு 34 தொகுதியில கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான பிளானிங் இருக்குது. கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அலோகேஷன் அப்படின்றது அந்த கடைசி நேரத்தில் தான் நடக்கும். கடைசி நேரத்தில் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படின்னாலுமே தற்பொழுது திமுகவினுடைய காய் நகர்த்தல் அப்படின்றது 200 தொகுதி நின்னாதான் நாம அட்லீஸ்ட் 150 ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ அதற்கு கம்மியா நின்னாங்கன்னா வெற்றி அப்படின்றது கேள்விக்குறியாகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நாங்கள் கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த சீட் ஷேரிங்கில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. ஸோ இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரியான காய் நகர்த்தல்களை, என்ன மாதிரியான டிராமாஸை பண்ணி அவர்கள் சீட்டை அதிகப்படுத்த போறாங்க அப்படின்றது நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ தற்பொழுதைய சிச்சுவேஷன் படி பார்க்கும் பொழுது திமுக 200 தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியும், போன முறை ஜெயிச்ச தொகுதிகளை மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறதா பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.